இல்ல வருமா இந்த பக்கம் என்ன வருமா அந்த பக்கம் பல்லவரம் மலை தான் கூப்பிட்டு போயிருப்பா. பெரிய மலை கூப்பிட்டு பெரிய மலை மரங்கி மலை போயிருக்காங்க. இது ஒன் வே நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலாம். எதிரில் வரவங்க இதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்காங்க. ஆமா ஒன் வேனா ரேஸ் ட்ராக்ல போறோம் பார்த்துட்டு இருப்பேன் நெச்சிட்டு மாதிரி அப்பயே போயிட்டு இருப்பேன். அதுதான் கொஞ்சம் பயந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. நாய் கீழே இல்லம்மா கட்டிங் சவுண்ட் கீழே இறங்கும் ஆட்டோமேட்டிக் இறங்கிட்டு வருது லைட்டா. ஏன் எல்லாம் இவனுக்கு ரோடு பிடிச்சி ஓட்டணும் வரானுங்க. வயசானவங்க பாவங்களாம் அந்த பக்கம் உங்களுக்கு பல்ல இல்லடா, நமக்காச்சும் மழை இருக்கு. இல்லம்மா ரோட்ல டேப்பிங்னு ஒன்று இருக்கும். அந்த சவுண்ட் வச்சே நம்ம ரோட்ல இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த டேப்பிங் சவுண்ட் நாலேஜ் கூட இல்லாம இது பாரு இதுதான் டேப்பிங் அப்படின்னா ரோடு எட்ஜில் இருக்கும் உள்ள போனோம்னு அர்த்தம். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருந்தேன். வீல் போடும்போது தெரிஞ்சிடும் டேப்பிங் ரோடு கார்னர்ல இருக்கும் உள்ள போனோம்னு அர்த்தம். பாருங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு. நல்லா கார் வருதா இவங்களாம் நம்ம பார்த்த இடத்துக்கு போறாங்களா? சரியான பிரேக் பெண்ட் இப்போ சரியான பெண்ட் இப்போ இப்படிலாம் பிடிச்சிட்டு வரேன் பாரு. நான் முன்ன டிரைவிங்ல கால்ல முட்டு கையில முட்டு எத்தனை முட்டுடா. சிவாய நம்ம ஓடிடா டேனிங்ல எப்பவுமே வாழைக்கு சொல்லி கொடுங்க. அவங்க வளைவில் எப்பவுமே வேகமா போக்குறது. ஸ்பீட்ல இதுலயே காட்டும் நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல பிரேக் அடிக்கணும் எல்லாமே காட்டும். இந்த வீடியோல வளைவில் மட்டும் எப்பவுமே நம்ம வேகத்தை காட்டுறோம். எந்த ஸ்பீடு போறீங்க எப்போ பிரேக் ஹோட்டலா டயர் ஃபுல் காத்தடிச்சிச்சு தெரியுது ஃபீல் ஆகுது. டயர் ஃபுல்லா எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஏன் அப்படி டிரைவிங்ல அடியே இருக்கும். நல்லா ஓட்டுது இல்ல ஸ்டாப் தானே எடுக்கும். நானே பிரஷர் ஏறு போட்டு நம்ம பிரஷர் ஓயா அத அதுக்கு ஒரு பிரஷர். ஐயோ சிவா நாராயணா நிக்கியா. வாவ் வாவ் குஜராத் வண்டியா டிஜே. ஓ ஏனா வந்து தண்ணி குடிச்சிட்டு போமா இங்க. 5 மணிக்கு மேல உள்ள விட மாட்டானுங்களே. எங்கடா கேட்டிட்டு இருக்க நீ? ஃபால்ஸ் பாப்பா 4:35 ஆகுது. இன்னும் எவ்வளவு லாங் இருக்கு தெரியலையே. இன்னும் ஒரு நடுவில் ஒரு போஸ்ட் மாரி ஒன்று வரும். அது எடுத்துட்டாலும் நம்ம இன்னொரு அது நம்ம போனாதான் அது ரிசீவ்டு.
இவ்வளவு அழகான பிளேஸ் இருக்குது, அதெல்லாம் நீ டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த 1 hour இதுல கொண்டு வந்துக்கலாம்ல. சரி மாமா சூப்பரா இருக்கும் நான் நம்ம மிஸ் பண்ணிட்டுமேடா அது பார்த்தலாமேன்னு போச்சு. மாமா குறை சொல்ல முடியாது, வலிதான் நாளி போயிட்டேன் நம்ம. அது போனதுக்கு அது குட்டி கொஞ்சம் பாம்பா தான் பார்த்தோம். என்ன கீழே தள்ளி விட்ட அது எக்ஸ்பீரியன்ஸுங்க, தள்ளி விட்டது கடிச்சிருக்கா, எங்கேயுமே கடிச்சிருக்கா. அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியுமா? பகலே லைட் வச்சு வராங்க. அந்த லைட்டுக்கே மதிக்கல. அந்த இடம் எங்கடா இருக்கு? இப்போ எங்க நம்ம மெயின் ரோட்டுக்கு போகணுமா? நம்ம மெயின் ரோடுல இது மாதிரி போய் நிற்கும் ஒரு இடத்துல. அதுங்க வந்து இறங்கி நடந்து போகணும். நடந்து போகிறது கொஞ்சம் தூரம். ஆனால் அந்த டைமிங் தான் உள்ள விடுவானுங்க. விடுவாங்கப்பா, நான் சாயரா வேண்டிக்கிறேன்ப்பா. என்ன காட்டி கண்டிப்பா விடுவாங்க. நான் அப்படியே பேசிக்கிறேன்ப்பா. அவர் சொல்ற அந்த ஸ்லாங் நல்லா இருக்கு, நீங்க சொல்ற அந்த டோன். டென்ஷன் ஆகக்கூடாது நான் டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாருக்கும் நிற்கிறவனே ரெஸ்ட் ரூம் போவாங்க, வாங்கி எடுப்பாங்களா.
அவனே வழி கொடுத்துறான். நன்றி ஐயா. கொஞ்சம் போங்கடா, அப்ப என்னால முடியல உங்களால. கடிக்கிற ஆளுங்க. நாங்க 15 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். இங்க தான் வரணும். கிளியரா இருக்குல்ல அந்த வாட்டரு. நம்மளுக்கு அந்த இது போட்டுருக்கல ரோக்கரா, ஆனா ரோல் ஆகாது காரு. ரோக்கர் கரெக்டா வேலை செய்யுதுல்ல. இதெல்லாம் ரெடி பண்ணி தான் வரீங்க. ஆமாங்க. அந்த ஷிஃப்ட் கார் பின்னாடியே வரான்பா. ஸ்கிட் ஆகுதுல அது பொறுமையா வராங்க பாரு. பெரிய ரோலர் கோஸ்டர் பா இது. வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்ம காலையில என்ஜாய் பண்ணல. இதுதான் நல்லா இருக்கு எனக்கு. ரோலர் கோஸ்டர் அதுக்காக 1200 ரூபாய் வர கேஷ் பே பண்ணல. நல்லா ஹார்ஸ் பவர் ரெடி பண்ணி ஃபுல்லா கார்னரிங் தான். இந்த இதுல எனக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெட்டு. வீட்டுல போய் கார்னரிங் ஸ்பீடா அப்படியே 40 60. கார்னரிங்ல பிரேக்கிங்கே இல்ல. நான் சோலோவா தானே ஓட்டினேன். என் பின்னாடி தானே டீம் வராங்க. நான் தான் அந்த ஃபாஸ்ட் ஸ்பீடு எவ்வளவு தூரம் உங்க போகணும். கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கு. அவங்க வேகமா போற மாதிரி இருக்கு. நான் போயிட்டா போறேன். ஃபாலோ பண்ணா நம்ம ஹார்ன் அடிக்க நேரா மிச்சம். ஹார்ன் அடிக்கல. பிரேக் அடிக்கணும். பிரேக் தான் அடிக்கணும். அவன் ஹார்ன் அடிச்சுப்பான் விடுங்க. 43 ஆயிடுச்சு. எல்லா வீலுக்கும் ஈக்குவல் ஆயிட்டாங்க. 36 கரெக்டா போறாங்க. நிறைய வண்டி போகுதுடா. இதுக்கு முன்னாடி அவனா போனான். பெரிய டாஸ்கே தான் ப்ரோ. ஜிபியே நம்ம சைடு போறோம். ஜிபியே நம்ம சைடு வாங்க. இப்ப அவன் ஒருத்தன் தான் ஜீப் தான். இப்போ அவன் தான் இதுங்க அது பிளான் கிடைக்கும். யாருக்கும் போன் வந்துச்சுடா. ஏதாவது ஏன் இப்படி ஓட்டுறீங்கன்னா ரேகா கிழிச்சுக்கிச்சுன்னு சொல்லிக்கலாம். ரேகா அலர்ட் எதுக்கு அலர்ட் வச்ச? எழுந்துக்கிட்டுக்கா? இந்த டைம்ல நான் கேமரா ஓட மாட்டானா ப்ரோ. அவன் இல்லனா என்ன ப்ரோ? இருங்க நம்ம வாங்கிக்கலாம் வழி. இருங்க பிளான் போடணும் அதுக்கு. அங்க அங்க ரைட்ல இறங்கினா ரைட்ல இறங்கி அந்த பிளான்ல முடிச்சிடலாம். அவன் கொடுக்குற கேப்ல நம்ம உள்ள வந்துடணும். ஓடுற கேப் கொடுக்குறான் அவன். அவ்வளவுதான். போலாம் போலாம் போலாம். இன்னும் 2 ப்ரோ இருக்காங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட். போயிட மாட்டானுங்க இவனுங்க. எல்லோ பொண்ணா கொஞ்சம் அதுப்பா தான் ஓட்டுவானுங்க. நர்லோடே அது வரட்டும் அப்படின்னு பார்க்கலாம் வானுங்க. இது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். எதிரில் எவனா வண்டி வந்தா எதிரில் வண்டி வருது பார்த்தீங்களா வண்டி, அப்போ கேப் கிடைக்கும். அது தட்டி தூக்கிங்க. ஒன்று முடிச்சு விட்டோம். அவன் இந்த போட்டிக்கு நான் வரலான்ட்டானா? நல்ல பேசல மாடிட்டானா?
ஜீப் பாப்பா யாரா இவனுங்க வேற லெவல் வரானுங்க இவனுங்க இது ஏதோ பெரிய கை மாதிரி இருக்குது எல்லாரும் தாண்டி வருது மேல அப்படியே விட்டுடலாம் ஜீப் நினைப்பான் அப்படி சொல்றாரு அவரு அதுக்காக வீடியோ போட்டு வரோம் இருங்க நானே எத்தனை பேர் பிளாக் பண்ணுவேன் என்ன பிளாக் பண்ண பாக்குறியா ஓகே ரைட் வீடியோல வேற லெவலுக்கு ஏதோ சேஃப்டி பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுன்னு இருக்காரு இந்த 4 காரி கிராஸ் பண்ணுவீங்க யாரும் அதுவும் இருக்கு மொத்த காடி கிராஸ் பண்ணுங்க மொத்த வீடியோ வேணும் மொத்த வீடியோ இருக்கு பா முருகா பாடி கண்டிஷன் இதான் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு ஊருலயே வந்துட்டோம்ப்பா கடைசியா செக் போஸ்ட் வரலையா லைட் அடிச்சா அவன் நம்மள நிக்க சொன்னான் போடா டாஷ் போட்டு மாத்த எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க எவ்வளவு பெரிய பைசன் தான் பார்த்து பைசன் அவன் கை கட்டு பார்த்துப்படா அவன் சொல்றான் நான் லைட் அடிக்கிறேன் லைட் எனக்கு கண்ணு தெரியல காது கேட்கல உனக்கா ஆமா இப்படியே பார்க்கலாம் மோட்டர்ல இறங்குறது சம்மடி இருக்கு சரியா மாத்துடா சொல்லிட்டேன் நான் எனக்கு கால்லாம் திமிர் பிடிச்சிக்கிச்சுடா அவன் மாதிரி பயமா இருக்கு வீர கையில பிடிச்சிட்டு இருக்கேன்ல நானு கையோட அது கையில வரப்போது கை நின்று தெரிஞ்சு போச்சு டகடகா அவன் எப்படி வருவான்னு தெரியாது ப்ரூஸ் எல்லாம் கலைக்கிறோம் நான் இம்ப்ரெஸ் ஆகி உன்னை லவ் பண்ணி டீப்பா நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் பண்ண ஒன்னும் அவசியம் இல்லை ஓகே அதனால பி கேர்ஃபுல் ஸ்லோலி அந்த ஃபால்ஸ் தெரியும் இருட்டுறதுக்கு பேச அந்த ஃபால்ஸ் தூரத்துல இருந்து பார்க்கணும்ல அதுக்காகவா இதுக்கப்புறம் போக முடியாது தெரிஞ்சிச்சு யாருக்காக மாமிக்காக இதுதான் ஓகே சொல்லிட்டேன்ல அதான் ஓகே அவங்களுக்கா புரிஞ்சுக்க மாட்டேன் பயமா இருக்குடா உசுறு இருக்கும்ல அதை பாக்குறதுக்கு சரி இது வரைக்கும் ஏதாவது க்ளோஸ் ஆலாம்ச்சா ஓகே டன் எனக்கு தெரியும் 2 கிலோமீட்டர் கம்மி பண்ணீங்க ஸ்பீடு ஓ மை காட் எங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரெட்டிஷா எடுத்து போற ஹேண்ட் வீரன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது கஜரா பால்சி ஆக்கணும் முடிவு பண்ணி விட்டான் வண்டி வீரன் இப்போ 80 ஓட்ட பண்ணி இருக்கிறான் எதிரில் யார் வந்தாலும் மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிப்பான் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு மாமா வச்சு ஓட்டியிருக்கேன் ஆனா மாமா அப்படியே ஓட்டினா என்ன ஓட்டணும் வேகம் ஒண்ணுல
நம்ம அங்க விருந்து வரும்போது ஓட்டினே அது பெரிய மலை தான் அது ஓட்டுறது ஒன்மே மலை தான் அதுவா ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுன்னு ஓட்டினே அது இதே மாதிரி தான் சார் இதை விட அது கம்மி இது கொஞ்சம் அதிகம் கேரளா போயிட்டு வரும்போது தான் அது ப்ரோ வெர்ஷன் இது கொஞ்சம் நார்மல் அது ப்ரோ இதுதான் ப்ரோ இதுதான் ப்ரோ அது நார்மல் நார்மல் மசாலா மாயா மசாலா போட்டுக்கிறாங்க கரெக்டா மாயா மசாலா 10 லிட்டர் பெட்ரோல் காலி பண்ணிட்டேன் பெட்ரோல் எத்தனை வருது போங்க வேற எங்க பங்கு பேக்ல இருக்கீங்களா? வேகமா போயிடுவியான்னு பயமா இருக்கேன். கால் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் நான் சொல்றேன் அப்புறம் இறங்கி கால் உடைச்சிருக்கோம் சொல்லிடா எனக்கு. அவ்வளவுதான் அவன் ஒரு டைம் மாட்டான் அந்த டைம் இந்த டைம் கால்குலேட் பண்ணலாம் எவ்வளவு டைம்ல வந்துருக்கு அப்ப இந்த தெரியும். வீடியோ எடுத்துப்போம் இவ்வளோ டைம் வந்துட்டாரு வீரன் அது கால்குலேட் ஆகி நம்மளுக்கு ஆப்புவோம் வேணாம் யாரும் நம்ம டைம் போடுங்க 2 மணி நேரத்துல போறேன் 3 மணி நேரத்துல போய்க்கிறாங்க. பயமா இருக்கான். அது வீடியோ வைரல் ஆயிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வணக்கம் மணி கடிதம் கொடுக்கணும். இங்கதான் பிரெட் கேக்லாம் சாப்பிட்டோம். பர்த்டே கேக்கா நாங்க வரும்போது இதெல்லாம் க்ளோஸ் காலைல விவேகாலயம் வந்துட்டோம். சாப்பாடு இல்லாம 5 கிலோமீட்டர் 5 தான்பா இது சூரிய போலாம். 50 பைசன் வந்துட்டோமா இல்லையா மாமா? 5 கிலோமீட்டர் 5 மணி ஆயிடுறானா? யாரும் போறது செக் போஸ்ட். பில் கொடுமா பில்லு கொடுங்க அது இல்ல ஓகே பில்லு கொடுங்க போட்டோ எடுத்துலாம் நம்மள கூப்பிடுவாங்களா அண்ணா போக சொல்லிட்டானா அவ்வளவுதான் எந்த ஃபார்மாலிட்டியும் இல்ல. பில்ல போட்டோ எடுக்கலையடா நானு டைம் பார்க்கணும்னு நினைச்சோம். அவன் பாப்பான் டைம் நம்ம அப்படின்னு இருப்பான் யார் அந்த வீரன் பிடிங்க அவனை மாவீரனை பிடிங்க சார் இப்பதான் கிளாஸ் ஆனாங்க எல்லாரும் அளவு பின்னாடி BMW எக்ஸ்போர்ட் கொடுத்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அவனுக்கு வந்துட்டானுங்களா? ஓடுடா. 85ல போனாரு இங்க இருக்காதுங்க போங்க. இவ்வளவு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வந்து ஆகி சேஃபா வந்து துபாய். ஆமா. ரெண்டு பேரும் அந்த டைம் தரீங்களா? இந்த நேரத்துல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உட்கார்ந்தீங்கன்னா கை எங்க இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. இங்க வர ரேஸ் கவர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வர மிடில்ல இதுல அப்படியே நடக்குங்க ரேஸ்ல அப்படியே நடக்கும் அது கீட் ரோட் போறல 5 கிலோமீட்டர் 10 நிமிஷம் போதலடா உனக்கு 5 நிமிஷம் போதண்டா உனக்கு. அவனையே பயமுறுத்திட்டாங்க வந்துட்டோம்.
இதுல ஒண்ணு அதோட சொல்லிட்டேன். அஜித்துமே நிறுத்துறோம். அது திரும்ப மாட்டேங்குது. நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், வரல. பண்ணிட்டியா? இந்த சவுண்ட் சிக்கெல்லாம் திரும்பாதுங்க. லாங் வெஹிக்கிள்ல ஸ்கிட் ஆகாது. ஸ்கிட் ஆகல.